வாங்க, வணக்கம். எடுத்து வச்சிருக்கிற இந்த காய்கறிகளை வச்சு தான் இன்றைக்கி மத்தியான சமையலை சமைக்க போகிறேன். என்னென்ன காயை என்னென்னவா சமைக்க போகிறேன் அப்படிங்கிற முழு சமையலையும் நம்ம பார்க்கலாம். எதை முதல்ல பண்ணுறேன், எதை அடுத்தது பண்ணுறேன், எதை எப்படி மாற்றி பண்ணுறேன், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க, இடையில டிப்ஸுக்கும் பஞ்சமே இருக்காது. வாங்க, முழு சமையலையும் பார்க்கலாம். முதல்ல சௌச்சவை எடுத்து இப்படி ரெண்டாக பொழந்துட்டு இப்படி ரெண்டையும் வச்சு தேய்க்கிறேங்க. இப்படி தேய்ச்சானா ஒரு வெள்ளையாக ஒரு பால் மாதிரி அதில் வருங்க. இந்த மாதிரி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தேய்க்கணுங்க. தேய்ச்சா இந்த பால் வெளியே வந்துடும். இந்த மாதிரி இந்த பாலை தேய்ச்சி எடுத்து காயை ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணோன்னா விரல் நுனி எல்லாம் கரையாகாமல் இருக்குங்க. இந்த மாதிரி தேய்க்கணும். தேய்க்க பாருங்களேன் எப்படி பால் வந்துருச்சுன்னு. இது ஒரு நார்த் இந்தியன் எனக்கு சொல்லி கொடுத்த டிப்புங்க. நார்த் இந்தியாவிலலாம் சௌச்சவை இந்த மாதிரி தான் தேய்ச்சி எடுத்துருவாங்களாம். அந்த பால் எடுத்தானா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்குங்க. ரப்பர்னு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இந்த பால் வெளியே வந்ததுக்கப்புறமா காயை ஒரு வாட்டி நல்லா அந்த பால் போக கழுவிடலாம். கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ தோல் சீவினா நமக்கு அந்த மாதிரி கரை ஆகாது. இந்த தோலை சீவி எடுக்கிறோம் பாருங்கள். இந்த தோலை கூட தூக்கி போட வேண்டியது இல்லைங்க. பருப்பு துவையல் அரைக்கும் போது அது கூட சேர்த்து வதக்கி அரைச்சோன்னா சூப்பரான துவையல் ரெடிங்க. தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நடுவில் ஒரு விதை இருக்கும், அதை எடுத்துடலாம். சாஃப்டான விதையாக தான் இருக்கும், இருந்தாலும் அதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த தோலையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு குக்கர் எடுத்துட்டேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை போட்டு நல்லா அலசியாச்சு 3 வாட்டி. அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, இல்லைன்னா குழம்பு பொடி கூட போட்டுக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சௌச்சவையும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். போட்டு வச்சுருக்கிற எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுங்க. இப்போது குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுற நேரத்தில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கீத்து தேங்காய் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கிறேன். கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். குக்கர் இப்போ ப்ரெஷர் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் வெந்துருச்சு. பருப்பு 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு கலக்கி விட்டுட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். அது கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். இப்போது நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை அதில் ஊற்றி, அப்புறம் மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 2 கொதி வந்ததுன்னா போதுங்க. எப்போவுமே குக்கர் ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா அப்படியே சர்வ் பண்ணாமல் ஒரு வாட்டி கொதிக்க வச்சுட்டு சர்வ் பண்ணோன்னா நல்ல வாசனை நல்லா இருக்குங்க. ஒரு பச்சை வாசனை அடிக்காது. இப்போது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான். அது ஒரு கொதி வந்ததுனாலே முடிஞ்சது. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மாண்டிலியில். 1 ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு தான் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 2 எண்ணம் பொடி பொடியாக நறுக்கி போட்டேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பெருங்காயம் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட வரமிளகா கூட தாளிச்சிக்கலாம். வரமிளகா அல்லது பச்சை மிளகா தாளிச்சிக்கலாம். நம்ம போட்டு சாம்பார் பொடி குழம்பு பொடியே நல்ல காரம் கரெக்டாக இருக்கும். அதனால் அவ்வளோதாங்க. தாளித்து கொட்டினா கூட்டு ரெடி. 15-20 நிமிஷத்தில் நமக்கு கூட்டு ரெடி ஆகிடுங்க. இப்போது தாளித்த வாணலிலேயே கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் வரமிளகாவும் தாளிச்சாச்சு. அதில் ரசத்துக்கு அரைச்சி வச்சுருந்த தக்காளியை அதில் ஊற்றிடுறேன்.
கூடவே தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இந்த ரசம் ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி போட்டோன்னா யாரும் தூக்கி வெளியே வைக்க மாட்டாங்க. அப்படியே முழுக்க சாதத்தோடு கலந்து நம்ம சாப்பிட்றலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். எனக்கு எப்போவுமே ரசத்துக்கு கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்து செய்வேன். ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா தக்காளியோட கொஞ்சம் புளியும் சேர்த்து அரைச்சிட்டாங்க. உப்பு போட்டுக்கிறேன். இது கூட ஒரு பல்லு பூண்டையும் தட்டி போட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டுட்டேன். ரசம் கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லியை ரசம் ஊற்றி வைக்கிற பாத்திரத்துலேயே போட்டுட்டு அது மேலே இந்த கொதிக்க இந்த ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிடுறேன். நல்ல கொத்தமல்லி வாசனையோட சூப்பராக இருக்கும் ரசம். நல்லா எடுத்து ஊற்றுனதுமே ரசத்தை மூடி வச்சிடலாம். அப்போ தான் கமன்னு இருக்கும். அடுத்தது இந்த பீட்ரூட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பீட்ரூட்டெல்லாம் தோல் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். பீட்ரூட்டு கொஞ்சம் நறுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ப்ராசஸரில் போட்டு சுற்றி எடுத்துருவேன். நல்ல பொடியாக நறுக்கி வந்துடும். நான் என்னோடய மிக்ஸி பார்த்திங்கன்னா சாதாரண மிக்ஸி தான். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர் நான் தனியாக வாங்கினேன். இப்போ வர்ற மிக்ஸிலலாம் இந்த மாதிரி ப்ராசஸர் அட்டாச்சாகவே வருது. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினப்போ ஒரு சில மிக்ஸியில் தான் அந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர்லாம் சேர்ந்து வந்திருந்தது. அதனால் என்னோடய சாதாரண மிக்ஸி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தது. இதை நான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதிலே சப்பாத்தி மாவெல்லாம் கூட பிசைஞ்சிடுறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம்னா வாங்கிக்கோங்க. பெருசாக நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட் துண்டுகளை அதில் போட்டுக்கிறேன். இந்த ப்ராசஸரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ வேணும்னா கேளுங்க, தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன். இந்த பீட்ரூட் கூட ஒரு துண்டு பட்டை போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ மூடிடலாம். பாருங்கள், என்னோடது நார்மலாக பேசிக்கான ஒரு ப்ரீத்தி மிக்ஸி தான். அதில் தான் நான் இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ராசஸர் பாருங்கள், இது டிரான்ஸ்பரண்ட் ஜார் தான். இது பாருங்கள், நார்மலாக பேசிக்கான ப்ரீத்தி ட்ரையோ மிக்ஸி தான். ஒரு சாதாரண மிக்ஸி இந்த ஒரு ப்ராசஸர்னால் எனக்கு சூப்பர் மிக்ஸியாக ஆயிடுச்சு. ஒரு 3-4 வாட்டி ஒரு பல்ஸ் கொடுத்தாலே போதுங்க, நல்ல பொடியாக நறுக்கிடுது. இப்போ ஒரு 3 பல்ஸ் தான் கொடுத்தேன். பாருங்கள், பீட்ரூட்டை கொஞ்சம் பெரிய துண்டாக நறுக்கிடுச்சு. நம்ம ரொம்ப பெரிய துண்டாக போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் சின்ன சைஸ் துண்டாக பண்ணியிருக்கு. இனி ஒரு 2 அல்லது 3 பல்ஸ் கொடுத்தோன்னா போதும். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கிடுச்சு. ஒரே நிமிஷத்தில் பீட்ரூட்டை பொடியாக நறுக்கியாச்சு. இப்போ பொரியலுக்காக பீட்ரூட்டை தாளித்து விட்டுடலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் பொதுவாக கடலைப்பருப்பே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் பொடியாக நறுக்குன ஒரு 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதை போட்டு வதக்கி விடுறேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த பீட்ரூட்டை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் அதையும் வதக்கி விடணும். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அப்போ தான் உப்பு எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கும். இந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி நிறைய தான் ஊற்றணும்.
இப்போ மூடி வச்சிடலாம், அது வேகட்டும். பீட்ரூட் வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் அவரவர் விருப்பம் போல் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ எடுத்துக்கலாம். இது பொரியலில் நம்ம கடைசியில் போட போகிறோம். இது கூட கொஞ்சம் இஞ்சி துண்டு போடுறேன். இது ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொரியலில் தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் இதை தான் போட போகிறோம். பீட்ரூட் வேகும் போதே அப்பப்போ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுறணும். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த தேங்காய் துருவலை போட்டு கலந்து விட்டு எடுத்தோன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இந்த மசாலா சேர்ப்பேன். இன்றைக்கி தேங்காவோட இஞ்சி மட்டும் போட்டிருக்கேன். ஒரு சில டைம் தேங்காவோட சோம்பு இஞ்சி ரெண்டும் சேர்த்துப்பேன். ஒரு சில டைம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாமும் சேர்த்து செய்வேன். ஒரு சில டைம் வெறும் சீரகம் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்தும் செய்வேன். அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மசாலா மாற்றினோன்னா நமக்கு சுவை வேறு வேறு விதமாக இருக்கும். நான் இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காவை நீள வாக்கில் தான் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு அடிகனமான வாணலி தான் வச்சுருக்கேன். இது ட்ரைப்ளை வாணலி. இதுக்கு நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் தடவுற மாதிரி எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெயை கொஞ்சம் நல்லா சொதசோதான்னு இருக்கிற மாதிரியே தடவிக்கலாம். இப்படி தடவுனா நமக்கு வெண்டைக்காய் அதிகமாக ஒட்டாது பாத்திரத்தில். இதில் இந்த நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் நீளமாக நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நீள வாக்கில் நறுக்கி அதை ஸ்லிட் பண்ணிட்டோன்னா ரொம்ப வளவளன்னு ஆகாது. இதை போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்படி நல்லா திருப்பி திருப்பி விட்டோன்னா நம்ம பாத்திரத்தில் தடவி வச்சு அந்த எண்ணெயெல்லாம் இந்த வெண்டைக்காய்க்கு வந்துடும். அதிகமாக எண்ணெய் ஊற்றாமல் வெண்டைக்காய் வதக்கிறது இப்படி தான். நம்ம வெண்டைக்காவை ஒன்றா உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றினோன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்கும். முதல்லையே பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காவை போட்டோன்னா நம்ம குறைவான எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துடலாம். இந்த வெண்டைக்காய் நல்லா சூடாகிற வரைக்கும், அதாவது மேல் தோல் கொஞ்சம் வாடுற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்காமல் ஒரு மிதமாக வச்சு தான் வதக்கணும். வெண்டைக்காய் நறுக்கும் போது வெண்டைக்காய்க்கு மேலே ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துட்டோன்னா ரொம்ப கொழன்னு ஆகாது. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், வதக்கி விட்டால் கூட அதில் அந்த கொழன்னு வரல. இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு சிம்மில் போட்டுடணும் ஸ்டவ்வை. லேசான தணல்லையே வெண்டைக்காய் நல்லா வதங்கும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடணும். இடம் மாற்றி மாற்றி திருப்பணும். நிறைய எண்ணெய் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கிறது வெண்டைக்காயில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் குறைவான எண்ணெயிலேயே வெண்டைக்காவை வதக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி வைக்கிறேன். நல்லா அது நமக்கு தேவையான அளவுக்கு வதங்குற வரைக்கும் அதை இந்த மாதிரி மூடி வச்சு இடையில திறந்து நம்ம வதக்கி விடணும். நம்ம மூடி வைக்கிறதுனால வெண்டைக்காய் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட மசாலாக்கள் சேர்க்க போகிறேன். கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இதுக்கான காரம் வாசனை எல்லாத்துக்குமே இது மட்டும்தான். இந்த மசாலா போட்டதுக்கப்புறமா நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நல்லா வதக்கி விட்டு எடுத்துட்டோன்னா வெண்டைக்காய் வதக்கல் ரெடி. இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த காய்கறியில் வெண்டைக்காவை வதக்கல் பண்ணிட்டோம். பீட்ரூட்டை பொரியல் பண்ணிட்டோம். சௌச்சௌவை கூட்டு வச்சுட்டோம். இனி அடுத்து இருக்கிறது மாங்காய் இஞ்சி மட்டும்தான். மாங்காய் இஞ்சியை மேலே தோலை நீக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாயையும் பொடி பொடியாக நறுக்கி போட்டு கூட எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்து வச்சா சாலட் ரெடி. இது சாலட் மாதிரியும் இருக்கும், ஊறுகாய் மாதிரியும் இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. எப்போ மாங்காய் இஞ்சி கிடைக்கும்னு காத்துட்ருப்பீங்க. இப்போது முழு சமையலும் ரெடி. மாங்காய் இஞ்சி பச்சடி, வெண்டைக்காய் வதக்கல், பீட்ரூட் பொரியல், ரசம், கூட்டு, ஒயிட் ரைஸ். இன்றைக்கி லஞ்சுக்கான முழு சமையல் முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.